வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்கு ஆசை அடுத்த எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதிக்காக நகை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் 50 பவுன் நகை இருக்குது, மீதி 500 பவுன் நகையை நாங்கள் அப்புறமா வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி எத்தனை பவுன் நகை போட்டு வந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விஜயா வழக்கம் போல் ரோகிணியை விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ரோகிணி மனோஜ் கல்யாணத்தை நாங்கள் சிம்பிளாக கோவிலில் தான் பண்ணோம், அதனால ரோகிணியோட அப்பாவால் வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கண்டிப்பாக பொங்கலுக்கு வருவார், வந்து 150 பவுன் நகையாவது கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. உங்க 2வது மருமக எவ்வளவு நகை போட்டு வந்தா அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேக்குறாங்க. அவன் நகை போட்டுட்டுலாம் வரல, நாங்க தான் அவளுக்கு நகையை போட்டு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி விஜயா எப்போதும் போல மீனாவை இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க. மீனா அப்பா இவரோட வண்டியில வந்து விழுந்துட்டாரு, அதனாலதான் மீனாவே இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மீனா அப்பா சாகலைன்னா மீனாக்கு ஒருவேளை கல்யாணம் கூட நடந்தே இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க. ஸ்ருதி அம்மா போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை விஜயாட்ட ஏன் இப்படி மத்தவங்க முன்னாடி மீனாவை அவமானப்படுத்தி பேசுற அப்படின்னு கேக்குறாரு. நான் உண்மையை தானே சொன்னேன், இவன் என்ன நகை போட்டா வந்தா, நம்ம தான் நகை போட்டு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம நகை போடலைன்னா இவ ஒரு புட்டு நகை கூட இல்லாம தானே வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயா. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த மீனாவுக்கு இப்ப ரொம்ப கோபம் வந்துருது. ஏழை வீட்டுல பிறந்தா அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. மீனா இப்போ வேகமா ரூம்குள்ள போறாங்க. உங்க போட்டிருந்த எல்லா நகையுமே கலட்டி கையில எடுத்துட்டு வராங்க. அத்தை, நீங்க போட்ட எல்லா நகையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ போட்டிருந்த தாலி குண்டுமணி கூட நாங்க போட்டதுதான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனா கையில வச்சிருந்த தாலி முதற்கொண்டு எல்லா நகையுமே இப்ப கொடுத்துடுறாங்க விஜயாட்ட. கழுத்துல வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் கட்டிருக்கிறாங்க மீனா. பார்த்தா அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ மீனா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனா சொல்றாங்க, இனிமேல் நான் நகை போடுறதா இருந்தா அது என்னோட புருஷே சம்பாதிச்சதா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா மீனா விஜயாவை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. அவங்களோட கோபம் நியாயமானதுதான். அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.